சிக்காக்கோ, அம்மாவும் தம்பியும் போய் மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்டை பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? வேற எங்கிட்டும் ஓடிடக்கூடாது. அம்மா வந்து பார்க்கும்போது நீ வீட்டுல இல்லைன்னா தொலைச்சு போடுவேன். ஒழுங்கா வீட்டுல இருக்கணும், ஓகேயா? ஆமா, ஒழுங்கா வீட்டுல உட்காந்து சில்லறை எல்லாம் பாத்துக்கிட்டு அந்த மாதிரி அங்கெல்லாம் ஒற்றை கிடக்கு, அதெல்லாம் தொடச்சு வச்சிரு. வீடை கூட்டி வச்சிரு. கிச்சன்ல பாத்திரம்லாம் வளர்க்காம இருக்கு, அதை விளக்கி வச்சிரு. முக்கியமா கக்கூஸ் நாரி போய் கிடக்கு, அதை கழுவி வச்சிரு. இதை விட உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? என்னது, மார்க்கெட்டுக்கு எண்ணெய விட்டு போறீங்களா? காய்கறி வாங்குற இடத்துக்கு எண்ணெய கூட்டு போகாம இவனையா கூட்டு போவீங்க? ஒழுங்கா சின்ன பிள்ளையா வீட்டுல உட்காந்து படிக்கிற வேலையா பாடுறா. நான் தானே இத்தனை நாள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போய் மார்க்கெட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஒழுங்கா வீட்டுல உட்காந்து சின்ன சின்ன சில்லறை வேலை இருந்தா நீ அதை பாரு. நான் அம்மா கூட போய் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன், புரியுதா? இவ்வளவு வாய் வக்கனையா பேசுறியே, காய்கறியில எப்படி பார்த்து வாங்கணும்னு உனக்கு தெரியுமாடா? கண்ணால பார்த்து வாங்கணும். டேய் அண்ணா, எனக்கே கலாயா? காய்கறியை கண்ணாலதான் பார்த்து வாங்கணும்னு எவனுக்குமே தெரியாது பாரு. டேய் தம்பி, காய்கறியை வாங்குறதே ஒரு வித கலடா. அதுலயும் ஒரு சில காய்கறியை கீறி பார்த்து வாங்கணும், ஒரு சில காய்கறியை கிள்ளி பார்த்து வாங்கணும், ஒரு சிலதை தட்டி பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுலயே பல வித்தை இருக்குடா. அந்த வித்தை கத்துக்கிட்டவனே நான் தான். என்னைய விட்டுவிட்டு நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்களா? வாப்பா ராசா வாப்பா, உனையத்தான் காணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்களா. நீங்களே போய் வாங்கப்பா. சரி வாடா தம்பி, கோச்சிக்காதா. ஒட்டானே மூஞ்சி மாறிடும், நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. அம்மா தாயே, என்னது இது இந்த சுடு சுடுது? பேசாம வீட்டுல இருந்துக்கலாமா? இது என்ன ஊரா இல்ல பாலைவனமா? இப்படியே அடிக்குது எப்பா. ஏமா, வீட்டுலதான் அப்பாவோட கார் இருக்குல்ல, அப்பாட்ட சொல்லி வந்து அவர் நம்மள மார்க்கெட்ல கூட்டு வந்து இறக்கி விட்டுருப்பாரு. அதை விட்டு இப்படி ஏமா வெயில்ல எங்களையும் இழுத்துட்டு வந்து சாவடிக்கிற? நானும் தம்பி இவ்வளவு கத்துறோம், ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்காங்களே, என்னவா இருக்கும்? எலிசபெத் குயின் நடு வெயில்ல வந்து ரோட்ல நிக்குது. அதான் நம்ம ரெண்டு பேரும் சூடு தாங்க முடியாம இந்த கத்துற, ஒரு சத்தம் இல்லாம நிக்கிறேன்னு பார்த்தா தொப்பிய போட்டுக்கிட்டு நல்லா ராசா மாதிரி நிக்கிறத பாரு. டேய் தம்பிகளா, நான் இந்த மாதிரி எல்லாம் வெளியில வந்தா வெயில் அடிக்கணும் தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே தொப்பி கொடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வருவேன். இன்னைக்குன்னு பார்த்து தொப்பியை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் என் கூட மார்க்கெட்டுக்கு வரணும் ரொம்ப துள்ளிங்கல்ல, இப்ப தெரியுதா? அது சரி, இந்த வெயில் தாங்க முடியல. அங்க ஒருத்தன் பாரு பரநாட்டி ஆடிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி வாங்கி கொடுங்க. சரி வாங்க. சில்லுன்னு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது தம்பி. நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கிற இளநீ சாப்பிடுங்க. இந்த வெயிலுக்கு அதான் உங்களுக்கு நல்லது. ஏ தாயி, வெயில நின்றுகிட்ட 1000 அட்வைஸ் கூட கொடுக்கலாம். ஆனா இங்க நின்று பாருங்க, அது அவனுக்கு எங்கெங்கேயோ எரியுது. முதல்ல சீக்கிரம் வந்து இளநியை வாங்கி கொடுங்க, அப்புறம் என்ன அட்வைஸ் வேணா கொடுங்க, நாங்க கேட்கறோம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் இளநீ வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எது வெயிட் பண்றதா? அடிக்கிற வெயில்ல இவ்வளவு தூரம் நடக்க வச்சே கூட்டு வந்து விட்டு தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. இப்போ உட்காந்து வெயிட் பண்ண சொல்றாங்களே, அதெல்லாம் இங்க நம்மளால பொறுக்க முடியாது. இந்த கீழே இருக்க இளநியை பேசாம வாய வச்சு நம்மளே ஓட்டை போட்டு உறிஞ்சிருவோமா? நம்மளுக்கு வளர்க்கியா ஒண்ணு வெட்டினேன். அண்ணே, நமக்கு நல்லா தண்ணியா பார்த்து வெட்டினேன். டேய் ஏண்டா, அவர்தான் உங்களுக்கு தான் வெட்டிக்கிட்டு இருக்காருல, பொறுமையா இருக்கடா, கொடுப்பாரு. ஆமா, நீங்க கொடுக்கறதுல தொண்டையெல்லாம் காஞ்சு போய் வறண்ட பாலைவனம் ஆயிரும். ஐயோ, இந்தா ரொம்ப பேசாம குடி. சண்டை போடாம ரெண்டு பேரும் பொறுமையா வாங்கி குடிங்க. தண்ணி ஒண்ணு தீந்துற போறது இல்ல. அது அம்மாக்கு ஆளுக்கு ஒரு எள்ளி வாங்கி தரல. பத்தாயா தொண்டைக்குள்ள குற்றால மலை சாரல் இறங்குது. அடிக்கிற வெயிலுக்கு இளநீர் குடிச்சா உடம்பு சும்மா ஜிலுன்னு ஆகுதப்பா. இந்த வெயில்லையும் டீயை குடிச்சுக்கிட்டு கூடுகிச குடிச்சுக்கிட்டு எப்படித்தான் அந்த ஜனங்கள்லாம் போகுதுங்களோ. மகனே, அடிக்கிற வெயிலுக்கு
உடம்புக்கு நல்லதா வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இளநீ குடிங்க, கரும்பு ஜூஸ் குடிங்க, தண்ணி பழம் இருந்துச்சுன்னா தண்ணி பழம் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா லெமன் ஜூஸ் இருந்தால் லெமனை போட்டு நல்லா புழிஞ்சு வீட்டிலே கூட லெமன் ஜூஸ் குடிங்க. நல்லா உடம்பு சூடெல்லாம் குறையும். ஏப்பா இதனால வீட்டுக்குள்ள இருந்துட்டு இப்போ தான் வெளியே வரோம். வெளியே வந்தப்போ தான் தெரியுது என்ன வெயில், எப்படித்தான் இப்படி மக்கள்லாம் அப்படி இந்த வெயில் நடந்து போகுதுகளோ. சாமி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக பார்த்துங்கப்பா. எனக்கு ஒருத்தன் தம்பி தம்பின்னு இருந்தானே, இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. கனவிதுதான் நிஜமிதுதான் நீல நீலே, அதை யார் தந்தது, அதை யார் தந்தது. என்னடா அது எல்லாம் தலையா நிக்கிறீங்க? நான் தான் கலந்து கிடக்கணும். அடிக்கிற வெயில் அப்படி இளநிய குடிச்சவனே அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாப்பா. என்ன ஒரு சொர்க்கம். என்னடா இளநிய குடிச்சதுக்கே என்னமோ மட்டி ஆயிட்டீங்க. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரம் எந்திரிங்க, மார்க்கெட்டுக்கு வேற போகணும். இப்ப நாங்க எங்க உடம்புக்கு தேவையான பெட்ரோலை போட்டுட்டோம். இப்ப எங்களால எவ்வளவு தூரம் வேணா நடக்க முடியும். முடிஞ்சா எங்களுக்கு டப்பு கொடுங்க பாப்போம். அதுக்காக வெயில ரொம்ப தூரம் கூட்டு போகாதீங்க, ஓரமான நாள்ல நடப்போம். சரி சரி வாங்க போலாம். இனி மார்க்கெட்டே ஒரு கலக்கிறோம். ஓகே மம்மி, ஒரு வழியா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. தம்பியை கூட்டு போய் காய்கறிலாம் எப்படி பார்த்து வாங்க நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் நீங்க அங்கிட்டு போய் வாங்கிட்டு இருங்க. சரி, பார்த்து கவனமா இருக்கணும். எங்கிட்ட ஓடி ஆடி விளையாண்டு சேட்டை பண்ணக்கூடாது. மார்க்கெட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கணும். சேட்டை பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா இங்கேயே உங்களை விட்டுட்டு போயிருவேன், புரியுதா? சரி சரி, அதான் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் காய்கறி வாங்குங்க. அண்ணா வாடா போலாம். தம்பி, முதல் தடவையா காய்கறி கடைக்கு வந்திருக்க, பாத்துக்க. இதுதான் காய்கறிஸ். எப்ப பார்த்தாலும் சிக்கனு மட்டனா தின்னுக்கிட்டே இருந்தா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நல்லா பாரு, எப்படி சும்மா கலர்ஃபுல்லா இருக்கா. அது சரினே, இவ்வளவு காய்கறி இருக்கே, இதுல இருக்க ஒவ்வொரு காய்கறி நீ எப்படி பார்த்து வாங்குவ? எனக்கு அதுதான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அடே வண்டுருட்டான் தலையா, காய்கறி எல்லாம் பார்த்து வாங்குறது ஒரு பெரிய கலடா. அது எப்படின்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்றேன் கேப்பா. டேய் தம்பி, பீக்கங்காயை வாங்கும்போது பச்சையா இருக்கக்கூடாது, நார்மல் கலரா இருக்கணும். ரொம்ப பச்சையா இருக்கிற கலரை வாங்கினோம்னா நல்லாவே இருக்காது. அதே மாதிரி காலிஃப்ளவர் வாங்கும்போது பூவெல்லாம் நல்லா நெருக்கமா இருக்கிற பூவா பார்த்து வாங்கணும். அங்கங்க கேப்பா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பீட்ரூட் வாங்குறேன்னா கிள்ளி பார்த்து வாங்கணும். கேரட் வாங்கலைன்னா கீரி பார்த்து வாங்கணும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் வாங்கும்போது நல்லா பின்னாடி பக்கம் அமுக்கி பார்த்து வாங்கணும். நல்லா கொலன்னு இருந்தா வாங்கிடவே கூடாது, சீக்கிரம் அழுகி போயிடும். நல்லா கல்லு மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும். அந்த மாதிரி வெங்காயமா பார்த்து வாங்கினா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கும்போது நல்லா சுரண்டி பார்த்து வாங்கணும். உள்ள பச்சையாவோ இல்ல பிரவுனாவோ இருக்கவே கூடாது. தக்காளியை காயா பார்த்து வாங்கணும். ஏன் நம்ம தக்காளியை காயா பார்த்து வாங்குறோம்? அப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு வச்சு நல்லா சமைக்க முடியும். நீ பழுத்த பழமா வாங்கிட்டு வந்தேன்னா ஒண்ணு அன்னைக்கே சமைக்கணும், இல்லைன்னா அடுத்த நாள் சமைக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அப்புறம் முருங்கைக்காய் எப்படி வாங்கணும்னா நல்லா முறுக்கி பார்த்து வாங்கணும். நல்லா முறுக்கும் போது சடக்கு முடக்குன்னு சவுண்டு கேட்டு உடஞ்சுன்னா அது முத்தின காய், அப்ப நம்ம அதை வாங்கவே கூடாது. கத்திரிக்காயை காம்பை பார்த்து வாங்கணும். காம்பு சுருங்கி இருந்தோ இல்லை காஞ்சி போய் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். முட்டைக்கோசை வாங்கும்போது உரிச்சு பார்த்து வாங்கணும். 2-3 தோலை உரிச்சு பார்க்கும்போது உள்ள எதுவும் அழுகி இருக்கா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்றதை பார்த்து வாங்கினா தான் முட்டைக்கோசு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் தம்பி வாழைக்காயும். வாழைக்காய் வாங்கும்போதும் காம்பை பார்த்து தான் வாங்கணும், தட்டி பார்த்து வாங்கணும். தட்டும்போது டொக் டொக்குன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது டொக் டொக்குன்னு சத்தம் வச்சுன்னா சூப்பர் காயின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் பார்த்து பார்த்து வாங்கண்டா தம்பி. டே அண்ணா, மண்டை நல்லா இத்த தண்டிக்கு வச்சிருக்கியே, மண்டைக்குள்ள ஒண்ணும் இருக்காது, வெறும் களிமண் தான் இருக்குன்னு பார்த்தா பரவாயில்லையடா, உனக்கு மண்டைக்குள்ள மூளை இருக்கு போலயே. அடே சில்வண்டு, எல்லாரும் மண்டைக்குள்ளயும் மூளை தான்டா இருக்கு, அப்புறம் நான் முட்டைக்கோசா இருக்கு. வந்திருக்கியான் பாரு. சரி வா, காய்கறிக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்த உனக்கு கடற்கரை ஓரமா ஒரு சிலை வச்சிருவான். வா, டைம் ஆச்சு போவோம்.